தூத்துக்குடியில் பெய்து வருகின்ற தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி சுனாமி காலனி பகுதியை சார்ந்த 100 குடும்பங்கள் உணவில்லாமல் நம்முடைய அறிவித்து மகிழ் அறக்கட்டளையை தொடர்பு கொண்ட நிலையில் தூத்துக்குடியை சார்ந்த திரு செந்தில் ஆறுமுகம் சரவணாஸ் ஹோட்டல் உரிமையாளர் அவர்களை தொடர்பு கொண்டு 100 பேருக்கு உணவு கேட்டோம். உடனடியாக அவர் 100 பேருக்கான உணவை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அதன் அடிப்படையில் இந்த உணவை இன்று நேரில் சென்று அந்த மக்களுக்கு உணவு வழங்கினோம். இந்த உணவினை வழங்க உதவி செய்த சரவணாஸ் ஹோட்டல் உரிமையாளர் அவர்களுக்கும் மகிழ்வித்து மகிழ் அறக்கட்டளையின் தன்னார்வலர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.